மதிப்பிற்குரிய பங்கு தந்தை அவர்களே, அன்பார்ந்த பங்கு மக்களே, அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். ஆண்டுதோறும் கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியில் கத்தார்வாழ் இறைமக்களை நண்பர்கள் சார்பாக அரசு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பெறும் மாணவர்களுக்கும் 80 விழுக்காட்டிற்கு மேல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கும் நினைவு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வெற்றியடைந்த மாணவர்கள் அனைவருக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, முதல் 2 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு 80 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் தற்போது பரிசுகள் வழங்கப்படுகின்றது. பரிசினை வழங்க பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பரிசுகளை பெற மாணவர்கள் இல்லையெனில் பெற்றோர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு நமது பங்கை சார்ந்த திரு ஆண்டனி சேவியர் ஜோதி இவர்களது மகள் செபானியா 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 519 மதிப்பெண்களை பெற்று நம் பங்கு அளவில் முதலிடத்தில் உள்ளார். திரு பினோ லிசா இவர்களது மகள் ஸ்வேதா 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 504 மதிப்பெண்கள் பெற்று நம் பங்கு அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளார். நமது பங்கை சார்ந்த திரு பிளசன் லிவி இவர்களது மகன் கிங் ரபேல் 12ஆம் வகுப்பில் 80 விழுக்காடு மதிப்பெண் பெற்றுள்ளார். பத்தாம் வகுப்பு நமது பங்கை சார்ந்த திரு வில்லார்மன் சகிலா இவர்களது மகள் சாகிமா வில்லார்மன் 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு 479 மதிப்பெண்களை பெற்று நம் பங்கு அளவில் முதலிடத்தில் உள்ளார். நமது பங்கை சார்ந்த திரு டைட்டஸ் ஜாக்குலின் இவர்களது மகள் ஜாக் டில்மோ 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு 458 மதிப்பெண்களை பெற்று நம் பங்கு அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளார். நமது பங்கை சார்ந்த திரு வால்தூஸ் ஜெசி இவர்களது மகன் ஸ்வீட்டின் வால்ஸ் 10ஆம் வகுப்பில் 80 விழுக்காடு மதிப்பெண்களை பெற்றுள்ளார். மேலும் நமது பங்கை சார்ந்த திரு செபாஸ்டின் ரெஜினா இவர்களது மகள் கரோலின் செபாஸ்டின் 10ஆம் வகுப்பில் 80 விழுக்காடு மதிப்பெண்களை பெற்றுள்ளார். பரிசுகள் பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.